மற்றும் மின்னல் எப்படி உருவாகிறது? பூமியில் மேற்பரப்பில் உள்ள காற்று மேலே சென்று மேகங்களாக உருவாகிறது. மேகத்தில் வெப்பநிலையானது உறைநிலைக்கும் கீழே இருக்கும். இதில் இருக்கும் நீர்த்துளிகள் ஒன்றோடு ஒன்று மோதி அயனியாக மாறுகிறது. அயனி 2 வகைகளாக இருக்கும். எதிர்மின் அயனி எடை அதிகமாக இருப்பதால் மேகத்தின் கீழ்ப்பகுதியிலும், நேர்மின் அயனி எடை குறைவாக இருப்பதால் மேகத்திற்கு மேல் பகுதியிலும் இருக்கும். மழை காலத்தில் காற்று பலமாக வீசுவதால் இந்த அயனிகள் ஒன்றோடு ஒன்று மோதி மின்சாரத்தை உருவாக்குகிறது. இதைதான் நாம் மின்னல் என்று சொல்கிறோம். இந்த மின்னல் உருவாகும் பொழுது ஏற்படும் வெப்பம் காற்றினை சூடாக மாற்றுகிறது. இதன் வெப்பத்தின் அளவு 6000 முதல் 7000 டிகிரி வரை இருக்கும். இந்த வெப்பமான காற்று உடனே குளிர்ச்சியாக மாறுவதால், அதாவது அதன் ஆற்றல் அதிரடியாக மாறுவதால் ஏற்படும் அதிர்வு அதிகப்படியான சத்தத்தை உருவாக்கும். இதுவே இடி. மின்னலும் இடியும் ஒரே நேரத்தில்தான் உருவாகிறது. ஆனால் நாம் அதை தனித்தனியாக உணர்வோம். ஏன் என்றால், கண்ணால் பார்க்கும் ஒளியின் வேகம் காதால் கேட்கும் ஒளியின் வேகத்தை விட அதிகம். அளவில் சொன்னால், மின்னலின் வெளிச்சம் நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை வந்தடையும். ஆனால் இடியின் சத்தம் நொடிக்கு 330 மீட்டர் வேகத்தில் வரும். எனவேதான் நாம் இதை தனித்தனியாக உணர்கிறோம். மின்னல் பூமியை நோக்கி விழுவதற்கான காரணம், மேகத்தில் ஏற்படும் மின்னல் அதிகமான எதிர்மின் ஆற்றல் கொண்டது. பூமியில் இருந்து மேல்நோக்கி செல்லும் காற்று நேர்மின் ஆற்றல் கொண்டது. இவை இரண்டும் கவரப்பட்டு ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரு கோடாக நமக்கு தெரிகிறது. எனவேதான் மேகத்தில் ஆரம்பித்து பூமியில் முடிகிறது மின்னல். அதிக மின்னாற்றல் கொண்ட மின்னல்கள் பூமியின் மேற்பரப்பில் விழும்பொழுது சில நேரங்களில் பாதிப்பையும் உண்டாக்கும்.